السلام عليكم ورحمة الله وبركاته. لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله إلا الله محمد رسول الله. ألف الألف نظام مدحي على العالي أول سطور بسم الله بدء القال لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله إلا الله محمد رسول الله. أحمد الله مصليا مسلما على أحمد والآل والأصحاب من للآل آل. لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله إلا الله محمد رسول الله. صابتا بطرى من الثرى إلى سرى ثانيا ما ثالثا بل ثانيا أم ثالثان. لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله إلا الله محمد رسول الله. نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن الذي فرض عليك القرآن لرادك إلى معاد. وقال نبينا صلى الله عليه وسلم إني لم أبعث لعانا وإنما بعثت رحمة أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் எம்பிரான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், முஸன்னிஃபீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், வலிமார்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், முஜ்தஹீன்கள், மஷாயிக்மார்கள், உலமாக்கள், மேலும் இந்த பெருமானாரின் நிகழ்வை கேட்க சபையோடு வந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. உத்தம நபியின் உதய தின விழா என்ற தலைப்பின் கீழ் பெருமானாரினுடைய வாழ்க்கை வரலாற்றை கூறக்கூடிய ஒரு புண்ணிய ஊராக இந்த அரங்கக்குடி முஹையத்தீன் ஆண்டவர் பள்ளிவாசலினுடைய இந்த ஊர் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த அற்புதமான நிகழ்வை தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கும் இந்த அரங்கக்குடி முஹையத்தீன் ஆண்டவர் பள்ளிவாசலினுடைய முத்தவள்ளி அல்ஹாஜ் இஸ்ஸத் முஹம்மது அர்ஷத் ஹாஜியார் அவர்களே, மேலும் கௌரவ தலைவர் அல்ஹாஜ் எஸ்.எம். சம்சுத்தீன் ஹாஜியார் அவர்களே, முன்னிலை வகுக்கக்கூடிய துணை முத்தவள்ளி செயலாளர், பொருளாளர், பஞ்சாயத்தார்கள், மேலும் கூடியிருக்கக்கூடிய ஜமாத்தார்கள், இங்கே ஆர்வத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய சிறார்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், எல்லோரும் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. இந்த பள்ளிக்கு வந்ததற்கு பிறகு, இந்த நகராவை பார்த்த பிறகுதான் தெரிந்து கொண்டேன், இது மிகவும் பாரம்பரியமிக்க ஊர் என்பதாக தெரிந்து கொண்டேன். இந்த இரவினுடைய பாகத்தை அடைந்தும் கூட பெண்கள் காற்றோட்டத்திற்காக வேண்டி விசிறிகளை அசைத்து கொண்டு பெருமானாரினுடைய வாழ்க்கை சரிதைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் ஆர்வ முனைப்போடு அமர்ந்திருக்கும் போது உண்மையிலேயே இந்த ஊர் புண்ணியம் மிக்க ஊர்தான் என்பது இங்குள்ள சபையோரை பார்க்கும் போதே தெரிகிறது.
அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த ஊர் மக்களை கபூல் செய்து கொள்வானாக. உண்மையிலேயே பெருமானாரினுடைய வாழ்க்கை சரிதைகள் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள், பள்ளிகளும் குறைந்து கொண்டே இருக்கிறது. இந்த பெருமானாரை நினைவு கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற நன்னோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த விஷயம் அல்லாஹ் தஆலா கியாமத் நாள் வரைக்கும் நிலைத்திருக்க செய்வானாக. காபத்துல்லாஹ்ல அமர்ந்து கொண்டு ஒரு மனிதர் கண்ணீர் மல்க துஆ செய்து கொண்டே இருக்கிறார். தாடி எல்லாம் நனைந்து விட்டது. அருகிலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அமர்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடியவர் அல்லவா மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்விடத்தில் சொன்னார்களாம், யா அல்லாஹ், தாடி எல்லாம் நனைந்து போய்விட்டது என நான் கோபமானவன், நானே இறக்கப்பட்டு விட்டேன். யா அல்லாஹ், என்ன கேட்டாரோ கொடுத்துரு யா அல்லாஹ், கேட்டதை கொடுத்து விடு யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே பேசுகிறார்கள் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொன்னானா, அந்த மனிதர் கரத்தை ஏந்தி இருக்கிறார், ஆனால் சிந்தையெல்லாம் வெளியில 2 ஆட்டை கட்டி போட்டு வச்சிருக்கிறார். இவர் துஆ செய்யும் போது ஆடு இருக்குதா இல்லையா, யாரும் தூக்கிட்டு போயிருப்பாங்களோ, பத்திரமா இருக்குதா இல்லையா, நம்ம போற வரையும் ஆடு இருக்குமோ இல்லையோங்கிற இந்த சிந்தையில் தான் என்னிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார் என்று அல்லாஹ் சொன்னாலாம். சிந்தனை என் மீது இல்லை, ஆட்டின் மீது இருக்கிறது, நான் கொடுக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொன்னாலாம். சொல்ல வருவதற்கு காரணம், ஒரு பயானிலே அமர்ந்திருக்கிறோம், பெருமானாரினுடைய சரிதைகளை தெரிய அமர்ந்திருக்கிறோம். உங்கள் சிந்தைகள் முழுவதையும், சிந்தனை முழுவதையும் இங்கு கொண்டு வந்து பாருங்கள். உண்மையிலேயே இதனுடைய பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். நீங்கள் அமர்ந்து கொண்டு சிந்தைகளை திசை திருப்பும் போது அது எந்த புண்ணியமும் இல்லாமல் போய்விடும். நேரடிய விஷயத்துக்கு வந்துருவோம். இங்கே கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பெருமானாரினுடைய எழுச்சி பயணம். பெருமானாரினுடைய ஹிஜ்ரத் சம்பந்தமாக தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் கிட்டத்தட்ட 13 வருடங்கள் இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் யாரும் காதில் எடுத்துக் கொள்ளவில்லை. பெருமானாரை ஏசுகிறார்கள், ஏளனம் செய்கிறார்கள், அவர்களை திட்டுகிறார்கள். பெருமானாருக்கு ஏராளமான துன்பங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் மக்காவாசிகள். ஒரு கட்டத்துல அவங்களால தாங்க முடியல, கடுமையான மன உளைச்சலிலே ஆக்கி கொண்டே இருக்கிறார்கள் மக்காவாசிகள். அல்லாஹ் தஆலா அதற்கு பிறகுதான் உத்தரவை கொடுக்கிறார், நீங்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு செல்ல வேண்டும் என்ற உத்தரவை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு போனார்கள் என்ற செய்திகள் எல்லாம் நமக்கு தெரிந்த ஒரு விஷயம். அப்போ அல்லாஹ் தஆலா உத்தரவிட்டதற்கு பிறகுதான் சஹாபா பெருமக்கள் எல்லாம் மக்காவிற்கு சென்று கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் நாயகம் போகவில்லை. நாயகம் கடைசியா போலான்னு இருக்கிறார். 13 ஆண்டுகள் மக்காவிலே எத்தி வைத்தும் கூட 80 நபர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். பெருமானார் கிபி 622 செப்டம்பர் 13ஆம் தேதி சஃபர் 27வது பிறை விடிந்தால் வெள்ளிக்கிழமை புறப்பட்டு செல்கிறார்கள், மதீனாவை நோக்கி செல்கிறார்கள். கிட்டத்தட்ட மதீனாவுக்கு போகக்கூடிய வழியில 5 மைல் தொலைவுல, மக்கால இருந்து 5 மைல் தொலைவுல இருக்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சவுர் குகை. பெருமானார் புறப்பட்டு செல்லக்கூடிய வழியில சவுர் என்னும் குகை இருக்கிறது. அந்த குகையில போய் அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹும் 3 நாட்கள் தங்குகிறார்கள். அப்போ வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாட்கள் அந்த குகையிலே தங்குகிறார்கள். செப்டம்பர் 23 திங்கள் ரபியுல் அவ்வல் பிறை 8 மதீனாவிற்கு 3 மைல் தூரம் வரைக்கும் பெருமானார் வருகிறார்கள். வந்ததற்கு பிறகு அந்த இடம் பேர் குபாங்கிற பேரு. அந்த இடத்துல பெருமானார் என்ன செய்யறாங்க, கொஞ்ச நாள் தங்குறாங்க. தங்கி கொண்ட பெருமானார் செய்த முதல் வேலை அங்கே குபா என்னும் பள்ளிவாசலை கட்டுகிறார்கள்.
அதனால அதுதான் அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்றான், லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா, இறையச்சத்தின் மீது எழுப்பப்பட்ட முதல் பள்ளிவாசல் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். மனிதர்களால் எழுப்பப்பட்ட முதல் பள்ளிவாசல் பெருமானாரினுடைய காலகட்டத்திலே. அப்ப அந்த பள்ளிவாசலை கட்டியதற்கு பிறகு மீண்டும் செப்டம்பர் 27 வெள்ளிக்கிழமை ரபியுல் அவ்வல் 12 பிறையில பெருமானார் மதீனா புறப்பட்டு போகிறார்கள். அப்ப பெருமானாரினுடைய ஹிஜ்ரத்தினுடைய வரலாற்று சுருக்கம் இதுதான். பொதுவாகவே ஹிஜ்ரத் என்று சொன்னால் மார்க்கத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி தன் சொந்த ஊரை விட்டு விட்டு வேறு ஊருக்கு புறப்பட்டு செல்வதற்கு பெயர் தான் ஹிஜ்ரத். இதுக்கு பேரு தான் ஹிஜ்ரத். தான் சொந்த ஊரை விட்டுட்டு வேற ஊருக்கு போறதுக்கு பேரு ஹிஜ்ரத். இப்போ இந்த ஹிஜ்ரத்து பெருமானார் மாத்திரம் செய்தார்களா என்றால், ஹிஜ்ரத் என்பது உலகத்தினுடைய நிறைய தீர்க்கதரிசிகள் செய்த ஒரு வேலை. உலகத்தில் எந்த நபிமார்களையும் அவர்களினுடைய கூட்டத்தார்கள் முழுவதுமாக ஏற்றுக்கொண்டது வரலாறே கிடையாது. என்னத்தான் அவங்க இஸ்லாத்தை பற்றி சொன்னாலும் கூட அவர்களை ஏளனம் செய்வார்கள், பரிகாசம் செய்வார்கள். சூரத்து நூஹிலே வருவதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? அவர்கள் தீனை போய் எடுத்து சொல்லும் போது அல்லாஹ் திருமறையில் பதிவு செய்கிறார், தங்களினுடைய துண்டுகளை எடுத்து முகங்களை மூடிக்கொள்வார்களாம், காதுகளை அடைத்துக் கொள்வார்களாம். இது போன்று நபிமார்களை செய்த பழக்கம்தான் அந்த மக்களுக்கு இருந்து கொண்டிருந்தது. இந்த அடிப்படையில் பெருமானாரையும் அவர்கள் ஏளனப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். இந்த ஹிஜ்ரத் என்பது இந்த பெருமானாருக்கு மாத்திரம் கொடுத்ததல்ல, நிறைய வரலாற்று நிகழ்வுகளை கடந்து வந்த ஒரு நிகழ்வு. கிட்டத்தட்ட ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான் முதல் முஹாஜிர் என்று கிதாபில் எழுதுறாங்க. முதல்ல ஹிஜ்ரத் செய்தவர் என்றால் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். கப்பல்ல அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட 80 நபர்களை ஏற்றிக்கொண்டு புறப்பட்டு சென்றார்களே, இதுதான் முதல் ஹிஜ்ரத் என்பதாக கிதாபுகளிலே எழுதுகிறார்கள். ஏன் அல்லாஹ் ஹிஜ்ரத்தை ஏற்படுத்துகிறார்? ஏன் நாடு துறந்து போக வேண்டும்? 2 காரணங்கள். ஒண்ணு, அல்லாஹ் தஆலாவுக்கு பொதுவாகவே ஒரு நியதி இருக்கிறது. 2 நியதிகளை வைத்திருக்கிறார். அந்த தீர்க்க தரிசிகள் நபிமார்கள் சமூகத்திடம் போய் தீனை எடுத்து வைப்பார்கள். அந்த மக்கள் தீனை ஏற்றுக்கொண்டால் சரி, ஏற்றுக்கலைன்னா ஒண்ணு அல்லாஹ் அந்த கூட்டத்தையே அழிச்சிருவான். இது ஒரு வரலாறு. 2வது அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த நாட்டை விட்டுட்டு வேற நாட்டுக்கு போங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லுவார். நம்ம எல்லாம் பார்த்திருக்கிறோம் அல்லவா? ஹஜ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஜ்ரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நிறைய நபிமார்களினுடைய கூட்டத்தார்கள் அழிக்கப்பட்டார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். சில நபிமார்கள் இருக்கும் இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு சென்று விடுவார்கள். திருமறையிலே பார்க்கிறோம், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன் சொந்த ஊரை விட்டு விட்டு வேறு ஊருக்கு சென்றார்கள், ஹிஜ்ரத் செய்தார்கள் என்ற வரலாறுகளை நாம் பார்க்க முடிகிறது. உண்மையிலேயே பெருமானாரை விட கடுமையான துன்பத்திற்கு ஆளானவர்கள் வரலாற்றில் கிடையாது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லகத் அஹப்து ஃபில்லாஹி மா அஹாஃபு அஹது, லகத் ஊதிது ஃபில்லாஹி மா ஊதித அஹது. பெருமானார் சொன்னார்கள், என்னை விட அல்லாஹ்வை யாராலும் பயப்பட முடியாது, என்னை விட சமூகத்தால் அதிக அளவிற்கு துன்புறுத்தலர்கள் யாரும் ஆளானது கிடையாது, நான் அந்த அளவிற்கு சிரமப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் நினைத்து பாருங்கள், தாயிஃபிலே பெருமானாரை கல்லால் அடிக்க தொடங்கியதிலிருந்து கிட்டத்தட்ட அந்த பயணத்தில் இருந்து தொடங்கி பெருமானாரை சிறார்கள் எல்லாம் கல்லால் எடுத்து அடிக்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள். அவர்களினுடைய மேனியில் இருந்து ரத்தம் கொட்டுகிறது.
கொட்டினாலும் கூட அந்த ரத்தம் உதிரம் சிந்தினால் ரப்பு வேதனையை இறக்கி விடுவார். பெருமானார் ரப்பே என் சமூகத்தை மன்னித்து விட ரப்பே, அவர்கள் தெரியாதவர்கள் ரப்பே என்று சொல்லிவிட்டு தன் உதயத்தை எல்லாம் மேடையிலே பூசிக்கொண்ட அந்த பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபிலே தொடங்கிய பெருமானாரினுடைய நோய்வினை உஹது யுத்தத்திலே பெருமானாரினுடைய கன்னங்கள் கிழிக்கப்படுகிறது, பெருமானாரினுடைய பற்கள் உடைக்கப்படுகிறது. அதிலிருந்து தொடங்கி பெருமானாரை பைத்தியக்காரர் என்று சொன்னார்கள், பெருமானாரை சூனியக்காரர் என்று சொன்னார்கள். அதிலிருந்து தொடங்கி பெருமானாரின் மனைவிகளின் மீதும் இட்டு கட்டினார்கள், அவதூறு பரப்பினார்கள். அதிலிருந்து தொடங்கி பெருமானார் சஜிதா செய்யும் போதெல்லாம் ஒட்டகத்தினுடைய குடல்களை எடுத்து அவர்களினுடைய புனிதமான மேனியிலே போட்டு கொடுமைப்படுத்திய வரலாறுகள் ஏராளம் ஏராளம். பெருமானாரை விட அதிகமான துன்புறுத்தல்களுக்கு ஆளான நபி கிடையாது என்பதாக நாம் பார்க்க முடிகிறது. பெருமானாருக்கு ஹிஜ்ரத்து போகும்படி அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்துருச்சு. நேரா போய் அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அபூபக்கரே இந்த மாதிரி எல்லா சஹாபாக்களும் முன்னாடியே போயிட்டாங்க மதீனாவுக்கு, நம்ம 2 பேரும் கடைசியா போகணும், ஹிஜ்ரத்து போக அல்லாஹ் எனக்கு உத்தரவு கொடுத்துட்டான்னு சொல்றாங்க. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, அஸ்ஸஹபத்த யா ரசூலல்லாஹ், உங்களோடு வரக்கூடிய அந்த தோழர் யார், அந்த பாக்கியசாலி யார் என்று கேட்டபோது பெருமானார் சொன்னார்களாம், அபூபக்கரை நீங்கள் தான் வர வேண்டும் என்று சொன்னார்களாம். சொன்னதுக்கு பின்னாடி போன அபூபக்கரு கதவை திறந்தே வச்சிருந்தார். என்ன காரணம் தெரியுமா? பெருமானாருக்கு அல்லாஹ் எந்த டயத்துல வேணாலும் போக சொல்லி உத்தரவு கொடுக்கலாம், எந்த நேரத்துல வேணாலும் சொல்லலாம். ரசூலுல்லாஹ் என்ன தேடி வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னாடி என் வீடு பூட்டி இருந்துச்சுன்னா அபூபக்கர் தூங்கிக்கிட்டு இருப்பாருன்னு சொல்லி அந்த ரசூல் கிளம்பி போய்விடுவார்கள். அந்த ஒரு சிறிய இடர்பாடும் கூட பெருமானாருக்கு இருக்கக்கூடாது என்று யோசித்தவர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. அந்த அளவுக்கு பெருமானாரின் மீது பேரன்பாக இருந்தவர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. அதுக்கப்புறம் ஹிஜ்ரத்துக்கு போறதுக்கு உத்தரவு வந்துருச்சு, பெருமானார் கிளம்பிட்டாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, இன்னும் குத்தல் ஃபஅன ரஜுலுன் வாஹிதுன், நான் கொல்லப்பட்டேன்னு சொன்னா நான் ஒரு தனி மனுஷன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. குத்தில்த அலக்கத்தில் உண்மா, நீங்கள் கொல்லப்பட்டால் பெருமானாரே சமூகம் அழிந்து போய்விடும், சமூகமே இல்லாமல் போய்விடும், நீங்கள் கொல்லப்படக்கூடாது, நாங்கள் கேடயமாக இருப்போம் என்று சொன்னவர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. அதனாலதான் பெருமானாரினுடைய மரண தருவாயிலே மஸ்ஜிது நபவியினுடைய எல்லா கதவுகளும் பூட்டப்பட்டதா, இல்லா பாபா அபூபக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு வரக்கூடிய அந்த வாசல் மாத்திரம் பூட்டப்படவில்லையார். பெருமானார் பூட்டாதீர்கள் என்று சொன்னார்களா. அன்றொரு நாள் நான் ஹிஜ்ரத் செய்த சமயத்திலே எனக்காக அபூபக்கர் தன் வீட்டு கதவை இரவு பகல் என்று திறந்தே வைத்திருந்தார். அந்த நினைவை நான் நினைவுபடுத்துகிறேன் என்று சொன்னவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தோடுதான் இந்த ஹிஜ்ரத் என்பது நடந்தது. சரி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தை அழிச்சது மாதிரி, லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கூட்டத்தை அழிச்சது மாதிரி இந்த உம்மத்தை அழிச்சிட்டு ரசூலுல்லாஹ்வை காப்பாத்தி இருக்கலாமே அப்படின்னு கேட்டா பெருமானார் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், ஸஅல்துல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல அல்லா யுஹ்லிகனா பிமா அஹ்லக பிஹி உம்மு கப்லனா. ரப்பே, எனக்கு முன்னால் வாழ்ந்த சமூகம் அழிக்கப்பட்டதை போல என் சமூகத்தை அழித்து விடாதே ரப்பே. இந்த பெருமானாருக்கு இந்த உம்மத்தின் மீது பேரன்பு, இந்த உம்மத்தின் மீதான கவலை, என் சமூகத்தை அழிக்க கூடாது என்று பெருமானாரினுடைய கவலை. அப்ப நபியும் கொல்லப்படக்கூடாது, சமூகமும் அழிக்கப்படக்கூடாது. என்ன தீர்வு? இந்த நாட்டை விட்டு வேற நாட்டுக்கு போயிருங்கிற செய்திதான் ஒரு முக்கியமான அம்சமாக சொல்லப்பட்டது. அப்ப பெருமானார் என்ன செஞ்சாங்க? புறப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. புறப்பட்டு மதீனாவிற்கு செல்கிறார்கள். இந்த ஹிஜ்ரத் என்பது ஒரு சாதாரண பயணம் கிடையாது.
உண்மையை நீங்கள் நினைத்து பாருங்கள். நம்ம ஊரை விட்டுட்டு அரங்கக்கூடிய விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு ஊருக்கு டக்குன்னு இருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போகணும்னு சொன்னா எவ்வளவு யோசிப்போம். எவ்வளவு பெரிய சவாலான விஷயம். எதுவுமே இல்லாம என்ன செய்ய முடியும்? ஆனால் பெருமானாருக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. என்ன காரணம் தெரியுமா? பெருமானார் மக்கால இருந்து மதீனாவுக்கு போறாங்க. மக்கால இருந்து என்ன செய்யறாங்க? மதீனாவுக்கு போறாங்க. இந்த மதீனாவுக்கு போகக்கூடிய வழியில நிறைய பேர் என்ன செய்யறாங்க? மதீனால போய் தங்கி இருப்பார். யார்கிட்டையும் எந்த பணம் கிடையாது, எந்த பொருளும் கிடையாது. எல்லா சஹாபாக்களும் சொன்னோன்னே போயிட்டாங்க. அந்த ஊர் வாசிங்க எப்படி அணுகுவாங்க? இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கும்பகோணத்துக்கு போயிட்டா கும்பகோணத்துல வசிக்கக்கூடியவங்க நம்மளை எப்படி அணுகுவாங்க? இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. இரண்டாவது பிரச்சனை, இந்த மதீனா என்பது வெறும் முஸ்லிம்களினுடைய ஊர் அல்ல. கிறிஸ்துவர்களும் உண்டு, நெருப்பை வழங்கக்கூடியவர்களும் உண்டு, யூதர்களும் இருக்கிறார்கள். நிறைய பன்முக சமூகம் இருக்கக்கூடிய ஊர் தான் மதீனா நகரம். இந்த நகர்ல இஸ்லாமிய ஆட்சியை எப்படி நிறுவுவது? இந்த ஒரு சவால். மூன்றாவது சவாலு, சஹாபாக்கள் வீடு இல்ல, சொத்து இல்ல, பணம் இல்ல, நகை இல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க. பொருளாதார பின்னடைவிலே சஹாபாக்கள் இருக்கிறார்கள். இந்த சஹாபா பெருமக்களை எப்படி அணுகுவது? பொருளாதாரம் இல்ல. நாலாவது, எதிரிகளும் இருக்கிறார்கள். இந்த எதிரிகளை எப்படி அணுகுவது? இப்படிப்பட்ட நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் இந்த ஹிஜ்ரத் என்பது மக்கமா நகரை துறந்து மதீனா நகருக்கு செல்கிறார்கள். பெருமானார் பக்காவா பிளான் போட்டு கூட்டிட்டு போனாங்க. பொதுவாகவே நம்ம நினைச்சுக்கிறோம் இந்த ஹிஜ்ரத்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம். போனாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு உதவி செஞ்சா நினைச்சுக்கிறோம். உண்மையில் இது மிகப்பெரிய தியாகம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் அல்லாஹ் போட்ட போது அவர்களுக்கு எப்படி முழுமையான தவக்குள் இரையச்சம் இருந்ததோ அந்த தவக்குளோடுதான் அதே அளவிற்கான ஒரு கடுமையான சோதனை தான் இந்த சஹாபா பெருமக்களுக்கு இருந்து வந்தது. பெருமானார் அந்த மக்கால இருந்து மதீனாவுக்கு போற நேரத்துல அந்த மக்காவை திரும்பி திரும்பி பார்த்தாங்களாம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஊராச்சு. அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமான ஊராச்சு. வலவுலா அன்னி ஹரஜ்து மின்கி லமா ஹரஜ்து. இந்த ஊர் மக்கள் மட்டும் என்ன வெளியே அனுப்பலன்னு சொன்னா நான் இந்த ஊரை விட்டே போக மாட்டேன்னு சொன்னாங்களாம் பெருமானார். பெருமானாரினுடைய தாய் ஆமினா அம்மையார், பெருமானாரினுடைய தந்தையார் அப்துல்லா, இவர்கள் எல்லாம் பிறந்த ஊர் அல்லவா இந்த மக்கமா நகரா? பெருமானார் நடந்த சஞ்சரித்த இடமல்லவா மக்கமா நகரம்? பெருமானார் பிறந்த ஊர் அல்லவா இந்த மக்கமா நகரம்? பரம்பரைகள் தொடர்ந்து எல்லோரும் பிறந்த நகரம் அல்லவா இந்த மக்கமா நகரம்? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து ஏனைய நபிமார்கள் வந்து போன ஊர் அல்லவா இந்த மக்கமா நகரம்? கஅபத்துல்லா இருக்கக்கூடிய புனித நகரம் அல்லவா இந்த மக்கமா நகரம்? கிட்டத்தட்ட 1,24,000 சொச்சம் நபிமார்களும் இந்த கஅபத்துல்லாவை வலம் வந்த இடம் அல்லவா இந்த மக்கமா நகரம்? நிறைய நபிமார்களினுடைய மக்பராக்கள், புனித உடல்களை சுமந்திருக்கக்கூடிய ஊரல்லவா இந்த மக்கமா நகரம்? இப்படிப்பட்ட செழுமைகளையும் செழிப்பையும் உடைய இந்த மக்காவை விட்டுத்தான் பெருமானார் கண்ணீர் சிந்திக் கொண்டே பார்த்து கொண்டே போனார்களாம். சொந்த ஊரை விட்டு விட்டு செல்கிறேன் என்று கவலையோடு போகும்போதுதான் ஹஜ்ரத் அவர்கள் கூட ஆரம்பத்தில் ஓதினார்கள், நபியே கவலைப்படாதீங்க, போன இடத்துக்கே கொண்டு வந்து சேர்த்துருவேன். எங்க இருந்து போறீங்களோ அங்கேயே கொண்டு வந்து சேர்க்கிறது ஏன் பொறுப்புன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா திருமறையில. அல்லாஹ் தஆலா அதே போல கொண்டு வந்து சேர்த்தான். சஹாபாக்களுடைய தியாகத்தை பாருங்களேன். ஹஜ்ரத் ஜுந்துப் ரலியல்லாஹு கிட்டத்தட்ட 120 வயசு சஹாபி, 120 வயசு, நடக்க கூட முடியாதான். பாடையில வச்சு என்னைய மதீனாவுக்கு தூக்கிட்டு போங்கன்னு சொன்னாங்களா? ஜுந்துப் ரலியல்லாஹு பாடையில வச்சு தூக்கிட்டு போறாரு. பெருமானார் போயிட்டாங்க இந்த ஊரை விட்டு.
நான் எப்படி போகாம இருக்க முடியும், என்ன பாடையில வச்சு தூக்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க. போறக்கூடிய வழியிலேயே ஒப்பாத்து இன்னால இல்ல, போகக்கூடிய வழியிலேயே ஒப்பாத்தாகி போனார்களாம். இந்த ஹிஜ்ரத் என்பது பெருமானார் முடிவு பண்ணதல்ல, அல்லாஹ் முடிவு பண்ண விஷயம். அது இப்ப முடிவு பண்ணதல்ல, அல்லாஹ் தஆலா முன்பே முடிவு செய்து விட்டார். முந்தைய வேதங்களிலே பெருமானார் இந்த மதீனாவிற்கு வருவார்கள், நாடு துறந்து வருவார்கள் என்ற அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு. இது அல்லாஹ் உருவாக்கினார். இந்த ஹிஜ்ரத்தினாலதான் இன்னைக்கு நான் களிமா சொல்லியிருக்கிறேன், நீங்க களிமா சொல்லியிருக்கிறீங்க. இன்னைக்கு நிறைய முஸ்லிம்கள் உருவானதற்கு காரணம் என்ன? அந்த சஹாபாக்கள் அன்னைக்கு அந்த மக்கால இருந்து மதீனாவுக்கு போன அந்த ஒரே காரணம் தான். மக்கால மட்டும் பெருமானார் இருந்திருந்தா 80 நபர்களோடு முடிந்து போயிருக்கும். பெருமானார் மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகுதான் இஸ்லாமிய மார்க்கம் சம்பூரணத்தை எட்டி போகிறது. அதனாலதான் பெருமானார் ஆரம்ப காலத்திலேயே வரக்கத் இப்னு நௌஃபல்ட்ட ஹதீஜா ரலியல்லாஹு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் வந்தாரா, வந்து கட்டி பிடிச்சாரா, கட்டி பிடிச்சு இக்கிறாரா, ஓதுங்கிறாரா, யாருன்னு தெரியல. பெருமானார் ரொம்ப பயந்து போய் கிடக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் மிகப்பெரிய பண்டிதர் வரக்கத் இப்னு நௌஃபல், முன்வேதங்களை கரைந்து குடித்தவர், அவர்கிட்ட கூட்டிட்டு போறார். அப்போ வரக்கத் இப்னு நௌஃபல் சொன்னாரா, ஹாதன் நாமுஸ், உங்கள்கிட்ட வந்தவர் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா, லைத்தனி அக்கூன ஹய்யா இது யுக்ரிஜுக கௌமுக, உங்களுடைய சமூகமே உங்களை வெளியேற்றும், உங்களை நாட்டை விட்டு வெளியேற்றுவாங்க. இது நடக்கும்னு சொன்னப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், அவன் முஹ்ரிஜிய, என்னை அந்த நாட்டில இருந்து வெளியேற்றுவாங்களான்னு சொன்னாங்களாம். காரணம், பெருமானார் தான் அந்த மக்காவாசிகளுக்கு கதாநாயகராக வலம் வந்தவர்கள். சாதிக் என்ற பெயரில், அமீன் என்ற பெயரில் இவர்களை விட நம்பிக்கையானவர் அகிலத்தில் கிடையாது, இவரை விட உண்மையாளர் யாரும் கிடையாது என்ற பட்டப்பெயர்களுக்கு சொந்தக்காரர்களாக வலம் வந்தவர்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த மக்காவுல இருந்து பெரிய தியாகத்தோட தான் மதீனாவுக்கு செல்கிறார்கள். மதீனாவிற்கு சென்றதற்கு பிறகுதான் மிகப்பெரிய நிறைய திட்டங்களை பெருமானார் வகுத்துக் கொண்டே இருந்தார்கள். ஹிஜ்ரி 7ல பெருமானார் மதீனாவுக்கு போயிட்டாங்க. போனதற்கு பிறகு ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு மதீனாவுக்கு போய் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு 100 மைல் வரைக்கும் பெருமாளை இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவடையுது. மதீனால இருந்து 100 மைல் வரைக்கும் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவடைகிறது. ஹிஜ்ரி 8ல மக்காவை சுற்றியுள்ள பகுதி எல்லாம் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவடைகிறது. ஹிஜ்ரி 9ல தபூக் யுத்தம் நடக்குது. மதீனால தபூக் யுத்தம் நடக்குது. இந்த தபூக் யுத்தம் நடக்கக்கூடிய சமயத்துல இஸ்லாமிய சாம்ராஜ்யம் 700 கிலோமீட்டர் வரைக்கும் விரிவடைகிறது. இஸ்லாம் பரவுது. மதீனால இருந்து 700 கிலோமீட்டர் வரைக்கும் பரவுது. ஹிஜ்ரி 10ல 1000 கிலோமீட்டர் வரைக்கும் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவடையுது. அப்போ விரல் விட்டு எண்ணும் அளவிற்கு இருந்த இஸ்லாமிய மார்க்கம் மிகப்பெரிய அளவிலான எண்ணிக்கைக்கு வந்ததற்கு காரணம் இந்த பெருமானாரினுடைய ஹிஜ்ரத்தாக இருந்தது. அப்போ ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி 100 கூட தாண்டல, ஹிஜ்ரத்துக்கு பின்னாடி 700 மைல் வரைக்கும் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவடைகிறது. ஹிஜ்ரி 6ல பெருமானார் திரும்ப மக்காவுக்கு போறாங்க, உம்ரா செய்யறதுக்காண்டி போறாங்க. அப்போ பெருமானாரோடு உம்ரா சென்றவர்கள் 1400 பேர் போறாங்க ஹிஜ்ரி 6ல. அதுக்கடுத்து ஹிஜ்ரி 8ல மக்காவை கைப்பற்றிட்டார். எந்த மக்கால இருந்து மக்கள் துரத்தி அடித்தார்களோ அதே மக்கா மாநகரத்தை ஹிஜ்ரி 8ல பெருமானார் கையில பிடிக்கிறார். அது எப்படி போனாங்க தெரியுமா? கருப்பு தலப்பாகையை அணிந்து கொண்டு தலையை தாழ்த்தி கொண்டு போனா கெத்த போயிருக்கலாம்ல, அவங்களெல்லாம் ஒரு வழி பண்ணிருக்கலாம், என்னையா அடிச்சு விரட்டுறீங்க பாருங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த ரசூல் தலையை குனிந்து கொண்டு கருப்பு தலப்பாகையை அணிந்து கொண்டு அல்லாஹு அக்பர் கபீரா, அல்லாஹுதான் பெரியவன் என்று சொல்லிக் கொண்டு நிதானத்தோடு பணிவோடு சென்றார்கள் என்ற வரலாற்றுக்களை நான் பார்க்க முடிகிறது.
அப்போ ஹிஜ்ரி 8ல பெருமானார் மக்காவுக்கு போன சமயத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களினுடைய எண்ணிக்கை 12,000 நபர்கள். இப்ப ஹிஜ்ரி 10ல பெருமானார் ஹஜ்ஜுக்கு போறாங்க, இறுதி ஹஜ். அதோட பெருமானாருடைய வாழ்க்கையும் முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நாள்ல, கொஞ்ச மாசத்துல ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டார். அந்த ஹஜ்ஜில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சென்ற சஹாபாக்களினுடைய எண்ணிக்கை 1,24,000 நபர்கள். அப்ப பெருமானார் 100 தாண்டாத இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கையை இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 1,24,000 எண்ணிக்கையை இந்த சமூகத்திற்கு விட்டு சென்றார்கள் என்ற வரலாறுகளை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு செய்தியை சொல்லிக் கொள்கிறேன். இந்த ஹிஜ்ரத்துக்கு போனப்ப ரசூலுல்லாஹ் உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒரு செய்திதான். அந்த சௌர் என்னும் குகையில போய் தங்குறார். எந்த குகை? அந்த மக்கால இருந்து 5 மைல் இருக்கக்கூடிய சௌர் குகையில போய் தங்கினாங்க. தங்கினப்ப எல்லா மக்களும் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ் எங்க போயிட்டாரு, அவரை புடிச்சிட்டு வாங்க, புடிச்சிட்டு வரவங்களுக்கு 100 ஒட்டகம் தரோன்னு சொன்னாங்களாம். அந்த அளவிற்கு அறிவிப்பெல்லாம் ரொம்ப பலமா இருந்துச்சு. தேடி போறாங்க. கிட்டத்தட்ட குகைக்கு வந்துட்டாங்க. குகைக்கு வந்து நிக்கிறாங்க. கீழே குனிஞ்சு பார்த்தா ரசூல் இருக்கிறது தெரிஞ்சிடும். கீழே குனிஞ்சு பார்த்தா ரசூலுல்லாவும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் இருப்பது எல்லோருக்கும் தெரிந்துவிடும். ஆனா யாரும் குனிஞ்சு பார்க்கல. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு பதஷ்டம் அடைஞ்சாங்களாம், பயந்தாங்களாம். பயந்து கொண்டு இருந்த சமயத்துல பெருமானார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லா தஹஸன் இன்னல்லாஹ மானா. நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க சோர்வடையாதீங்க, நீங்க கஷ்டப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோட இருக்கிறான்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடுமையான சிரமம், எதிரிகள் வந்து கொன்று விடுவார்கள் என்ற ஒரு நிலை இருந்தாலும் கூட அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்ச சமயத்துல அல்லாஹ் தஆலா நடத்தி காட்டினா. அல்லாஹ் தஆலா கீழே புடிஞ்சு பார்க்க விடல. பெருமக்களே, நமக்கும் இது போன்ற தவக்குல் அவசியம், நமக்கும் இது போன்ற நம்பிக்கை அவசியம். அதான் பெருமானார் சொன்னார்கள், லவ் அன்னக்கும் குன்தும் ததவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி லரஸகக்கும் கமா தர்ஸுகுல் தய்ர். நீங்க அல்லாஹ் மேல உண்மையான நம்பிக்கை வச்சீங்கன்னு சொன்னா பறவைக்கு அல்லாஹ் எப்படி உணவு கொடுக்குறானோ அது போல உங்களுக்கு அல்லாஹ் உணவு கொடுப்பான்னு சொன்னாங்க. பறவைய பாத்தீங்களா? காலையில பறந்து போகும்போது பசியா போகுது, வயிறெல்லாம் ஒட்டி போய் போகுது. ஆனால் மாலை திரும்பக்கூடிய சமயத்திலே அந்த பறவை வயிறு நிரம்பி திரும்புகிறது. பறவைக்கு கொடுப்பதை போல ரப்பு உங்களுக்கு கொடுப்பார், எந்த சந்தேகமும் கிடையாதுன்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம அந்த நம்பிக்கையோட இருக்கிறோமா? நம்மள்ட்ட எங்க போச்சு இந்த தவக்குல்? அல்லாஹ்வை நம்ம சோதிச்சு பார்க்கிறோம், கொடுப்பானா இல்லையான்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். மீன் வயிற்றுக்குள்ள இருந்த யூனுஸ் நபியவே அல்லாஹ் தஆலா காப்பாத்தினானா இல்லையா? உண்மையான நம்பிக்கையை வச்சு பாருங்க, அல்லாஹ் கொடுப்பாங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதனாலதான் ஒரு நகைச்சுவையாக சொல்வார்கள், ஒருவர் என்ன செஞ்சாரா, அல்லாஹ் எல்லாத்துக்கும் படி அளக்குறான், அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சுட்டா எல்லாத்துக்கும் கொடுத்துருவான்னு சொல்றாங்க. அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு நம்ம ஒரு காட்டுக்குள்ள போய் இருப்போம், ரப்பு நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்குறானான்னு பார்க்கணும்னு சொல்லி அல்லாஹ்வை டெஸ்ட் பண்றதுக்காண்டி ஒருத்தர் காட்டுக்குள்ள போயிட்டாராம். காட்டுக்கு போயிட்டார். போனதற்கு பிறகு பசியோட இருக்கிறார். இன்னைக்கு யார்கிட்டையும் கேட்கறது இல்லை, அல்லாஹ்ட்ட மட்டும்தான் கேட்பேன். அல்லாஹ் மட்டும் கொடுக்கணும், கொடுக்கலன்னா நம்ம சாப்பிடக்கூடாது. கொடுக்குறானா இல்லையா, நம்பிக்கை வச்சா கொடுப்பானா இல்லையா பார்ப்போம்னு சொல்லி இருக்கிறார். இருந்து அது மட்டும் இல்ல, மரத்துல ஏறி உட்கார்ந்துக்கிட்டார். இந்த மரத்துல ஏறி உட்கார்றேன், இப்ப எல்லாம் கொடுப்பானா இல்லையான்னு பார்ப்போம்னு சொல்லி இருக்கிறார். இந்த சமயத்துல ஒரு குறத்தி இந்த காடுகள்ல வசிப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் சாப்பாடு சமைச்சுக்கிட்டு இருக்கிறார். ஒரு தூரத்துல சாப்பாடு சமைக்கிறாங்க. இவர் நேரா போய் மரத்துல ஏறி உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்ததற்கு பிறகு கொள்ளை கூட்டம் கொஞ்சம் வருது. கொள்ளடிப்பாங்க. அன்னைக்கெல்லாம் வழிபோக்கர்கள் நிறைய பேர், வழிபறித்திரர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த மாதிரி கொள்ளை அடிக்கிறதுக்காண்டி வரும்போது இந்த குறத்தி இருந்தவங்க என்ன செஞ்சுட்டாங்க, பயந்து ஓடி போயிட்டாரு. சாப்பாடு எல்லாம் சமைச்சு இங்க இருக்குது.
இவங்களுக்கு கடுமையான பசி. கொள்ளடிக்க வந்தோம், இங்க சாப்பாடு மட்டும்தான் இருக்குது, ஒன்னே காணாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை நம்மளை கொள்றதுக்கு விஷத்தை எது கலந்து வச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயப்படுறாங்க. பயந்துட்டு யாராவது ஒரு ஆளை வச்சு டெஸ்ட் பண்ணியா ஆகணும்னு சொல்லிட்டு ஆளை தேடிக்கிட்டே இருக்கிறார். தேடி பார்க்கும்போது மரத்துல ஒரு ஆள் எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர் மேல சந்தேகம் வந்துருது, இந்த ஆள் எதுவும் விஷத்தை கலந்துட்டாரு என்னன்னு தெரியல. ஆளை அடிச்சு இழுத்துட்டு வராங்க. சாப்பிடியான்னு சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது, நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றாரா. உடனே என்ன செஞ்சாங்க, சாப்பாட்டு பருக்கையை எடுத்து குழம்ப ஊத்தி வாயில ஒரு போடு போட்டு சாப்பிடுறியா சாப்பிடுறியான்னு சொல்லி வாயில குத்துறாங்க. நான் சாப்பிட மாட்டேங்கிறாரு. நீ சாப்பிட்டுதான் ஆகணும்னு சொல்லிட்டு பருக்கையை எடுத்து வாய்க்குள்ள திணிக்கிறாங்க. திணிச்சதற்கு பிறகு அவர் சந்தோஷப்படுகிறார். ரப்பு நினைச்சா வாயில குத்தியாவது ரிஸ்க கொடுத்துருவா, இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாங்களா அந்த மனிதர். வரலாற்று நிகழ்வுல சொல்லுவாங்க, ஹஸரத் மாலிக் ரஹ்மத்துல்லா, ஹஸரத் அஹ்மத் ரஹ்மத்துல்லா மிகப்பெரிய இமாம்கள். ஒரு தடவை மாலிக் ரஹ்மத்துல்லாவுடைய மாணவர் தான் அஹ்மத் ரஹ்மத்துல்லா. ஒரு தடவை ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, மாலிக் ரஹ்மத்துல்லாவும் அஹ்மத் ரஹ்மத்துல்லாவும் ஒரு விஷயத்த, ஒரு ஹதீஸ பேசிக்கிறாங்க. என்ன ஹதீஸ்? நான் சொன்ன ஹதீஸ், அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சா பறவைக்கு உணவு கொடுக்கறத போல அல்லாஹ் கொடுப்பாங்கிற இந்த ஹதீஸ். அப்போ மாலிக் ரஹ்மத்துல்லா சொன்னாங்களா, அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சுட்டா மட்டும் போதும், அல்லாஹ் கொடுத்துருவான்னு சொன்னாங்களாம். அஹ்மத் ரஹ்மத்துல்லா சொன்னாங்களா, அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சா மட்டும் பத்தாது, முயற்சியும் தேவை. பறவை என்ன உட்கார்ந்தா இருக்குது, பறந்து போறதுனாலதான் ரிஸ்க் கிடைக்குது, உணவு கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னாங்களாம். ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது. அஹ்மத் ரஹ்மத்துல்லா வெளியில போயிட்டாங்க. வெளியில போயிட்டு வரக்கூடிய வழியில ஒரு கிழவர், வயசான கிழவர் என்ன செய்யறாரு, பழக்கூடையை தூக்கி வந்துகிட்டு இருக்கிறார். இத பார்த்த அஹ்மத் ரஹ்மத்துல்லா பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு அந்த பழக்கூடையை வாங்கி இவங்க சுமந்துக்கிட்டு வராரு. இடத்துல போய் விட்டோன்னே அந்த கிழவர் என்ன செஞ்சாரு, கஷ்டப்பட்டு நீங்க தூக்கி கொடுத்தீங்க, இந்தாங்க பழம்னு சொல்லிட்டு பழத்தை சாப்பிட கொடுத்துட்டாரு. வாங்கினவரு நினைச்சாரா, நம்ம பாட்டுல போயிருந்தோம்னா இந்த பழம் கிடைச்சிருக்காரு, நம்ம ஒரு முயற்சி பண்ணதுனாலதான் அல்லாஹ் இந்த பழத்தை கொடுத்திருக்கிறான், இத போய் நம்ம உஸ்தாதுகிட்ட போய் ஆதாரமா சொல்லணும்னு சொல்லிட்டு நேரா மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் போய் முதல்ல பழத்தை சாப்பிட கொடுக்குறாரு. மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் பழத்தை வாங்கி சாப்பிட்டாங்களாம். சாப்பிட்ட பின்னாடி சொன்னாரா, நான் சொன்னதுதான் கரெக்ட், நான் வந்து பாருங்க, வந்த சமயத்துல ஒருத்தர் பழத்தை தூக்கிட்டு வந்தாரு, கடுமையா சிரமப்பட்டாரு, நான் ஒரு முயற்சி செஞ்ச பழம் கிடைச்சிச்சு, அதுதான் நம்ம சாப்பிடுறோம்னு சொன்னாராம். அப்போ மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்களா, நான் எந்த முயற்சியும் செய்யல, உட்கார்ந்த இடத்துலதான் உட்கார்ந்து இருக்கிறேன், ரப்பு பாருங்க நம்பிக்கை வச்சு கால நாஸ்டாக்கு பழம் இல்லையே நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இதோ அஹ்மது உங்க மூலமா ரப்பு எனக்கு வந்து கொடுத்துட்டா பாருங்கன்னு சொல்லி மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்களாம். அப்ப ரப்பு மேல நம்பிக்கை வச்சா ரப்பு எந்த காரியங்களையும் நிறைவேற்றி கொடுப்பான் என்ற ஒரு செய்தியை இந்த ஹிஜ்ரத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்திகள் ஏராளம் ஏராளம். பெருமானார் இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக சகோதரத்துவத்தை கட்டமைத்தார்கள், சகோதரத்துவத்தை உருவாக்கினாங்க. இங்க இருந்து மதீனாவுக்கு போயிட்டாங்க. போனதற்கு பிறகு பெருமானார் செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுமா? சகோதரத்துவம். எப்பா இங்க இருக்கிற சஹாபி எல்லாம் மக்கால இருந்து வந்திருக்கக்கூடிய சஹாபிகளை தத்து எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. உங்களுடைய தம்பிய அண்ணனா எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. எல்லா சஹாபாக்களும் ஒவ்வொரு சஹாபாக்களை தத்து எடுத்துக்கிட்டாங்க, சகோதரர்களாக ஆக்கி கொண்டாங்க. ஹஸரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு மக்காவுல இருந்து வந்த ஒரு சஹாபி, அவங்கள ஹஸரத் சஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு தத்து எடுத்துக்கிட்டாங்க, சகோதரரா எடுத்துக்கிட்டாங்க. சஅத் ரலியல்லாஹுடைய வீடு ரொம்ப சின்ன வீடா, குடிசை வீடு. இவங்களை கூட்டிட்டு போய் என்ன செஞ்சாங்களா, வீட்டுக்கு நடுவுல ஒரு பர்தாவை தொங்க விட்டு, இது ஏன் வீடு, இது உங்க வீடு, ஆதா பைத்தி ஆதா பைத்துக்க, ஏன்னா சகோதரனுக்கு பங்கு கொடுக்கணுமா இல்லையா, நான் இந்த வீட்டுல இருந்துக்கிறேன், நீங்க அந்த வீட்டுல இருந்துக்கணும்னு சொல்லிட்டு வீடு கொடுத்தவர்கள் ஹஸரத் சஅத் இப்னு ரபீஅ. மதீனாவிலே வாழ்ந்த அந்த சஹாபி, அன்சாரி சஹாபி, அவர்களுக்கு மக்காவில் இருந்து வந்த அவர்களுக்கு வீடு கொடுத்தாங்களாம்.
தங்குறதுக்கு வீடு மட்டும் இல்ல, பொண்ணு கட்டி தரேன்னு சொன்னாங்களாம். அந்த நேரத்துல அப்துல் ரஹ்மான் எல்லாம் சொன்னாங்களா, துல்லுனி அல சூகி, ஏதாவது கடத்தெரு இருந்தா எங்களுக்கு சொல்லுங்க, கடத்தெருவுக்கு போய் நான் ஏதாவது சம்பாதிச்சுக்கிறேன், பொண்ணெல்லாம் நீங்க கட்டி தர வேணாம், பணமெல்லாம் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு அவர்கள் கடை தெருவிற்கு சென்று சம்பாதித்து மிகப்பெரிய அதிபராக கோடீஸ்வரராக ஆனார்கள் என்ற வரலாறுகளை நாம் பார்க்க முடிகிறது. அந்த அளவிற்கு அந்யோன்யமாக இருந்தார்கள். காரணம், பெருமானார் சகோதரத்துவத்தை கட்டமைத்தார்கள். எந்த அளவுக்கு அவங்க நெருக்கமா இருந்தாங்க பார்க்க முடியுதா இல்லையா? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுக்கு வியாபார நிமித்தமா 30 திர்ஹம் கடன் கொடுக்குறாங்க. யாரு? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு சஅத் இப்னு ரபீஅ என்ன செய்யறாரு? கடன் கொடுக்குறாரு. அப்ப அதுக்கப்புறம் ஒரு யுத்தம் ஒண்ணு வருது. யுத்தத்துல உங்களால முடிஞ்ச உதவிகளை நீங்க செய்யுங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அறிவிக்கிறாங்க. அப்ப எல்லா சஹாபாக்களும் தராங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு ரொம்ப அமைதியா இருக்கிறார். அப்துல் ரஹ்மானே, யுத்தத்துக்கு ஏதாவது பொருள் தாங்களேன்னு சொன்னப்ப அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொன்னாங்களா, என்கிட்ட 60 திர்ஹம் இருக்குது, 30 திர்ஹம் சஅத் இப்னு ரபீஅவுடையது, 30 திர்ஹம் வியாபாரத்தின் மூலமாக சம்பாதிச்சது. நீங்க சொன்னா 60ஐயும் போட்டுறேன், இல்ல இந்த 30 போட்டுறேன், 30 சாதத்தை கொடுத்துறேன்னு சொன்னாங்களாம். சொன்ன உடனே கூட்டத்துல இருந்த சாதி எந்திக்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாரா, யார் ரசூலுல்லாஹ், இந்தி மஸ்அலத்துன், நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு சொன்னாரா. என்ன கேள்வின்னு கேட்டாங்களா. இப்போ அவங்க சொன்னாங்களா, ஒரு அண்ணன் ஒரு தம்பிக்கு காசு கொடுத்து அது கடன் ஆகுமான்னு கேட்டாங்களாம். ரசூலுல்லாஹ் அழுக ஆரம்பிச்சுட்டாங்களாம். இந்த மக்காவில இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த சஹாபி உண்மையான அண்ணனாக நினைத்துக் கொண்டார், உண்மையான தம்பிகளாக நினைத்து வாழ்ந்தார்களாம். அழுக ஆரம்பித்து விட்டார்களாம். ரசூலுல்லாஹ் அவர் சொன்னாராம், அண்ணன் தம்பிக்கு கொடுத்த காசெல்லாம் கடனா வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு 30 திர்ஹத்தை நீங்க என்ன செய்யுங்க, யுத்தத்துக்கு போடுங்க, 30 திர்ஹத்தை நீங்க வியாபாரத்துக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு பெருமானார் துஆ செய்தார்களாம். அல்லாஹும்ம பாரிக் லஹு ஃபீமா அன்ஃபக்த வ பாரிக் லஹு ஃபீமா அம்சக்த, யா அல்லாஹ் அவர் செலவு செஞ்சதுல பரக்கத்து செய்ய அல்லாஹ், அவர் வச்சுக்கிட்டதுல நீ என்ன செய்ய அல்லாஹ், பரக்கத்து செய்ய அல்லாஹ்னு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த துஆ அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு மிகப்பெரிய கோடீஸ்வரராக வளம் வந்தார்கள். இன்னைக்கு நிறைய பறக்கத்துனா என்னன்னு தெரியல. பறக்கத்துனா என்ன சொல்லுங்க? பறக்கத்துனா என்ன? 1 லட்சம் சம்பாதிக்கிறது பறக்கத்தா? 2 லட்சம் சம்பாதிக்கிறது பறக்கத்தா? இன்னைக்கு நிறைய பேர் சொல்வதுண்டு, எனக்கு மந்த்லி 60,000 சேலரி வருது, 60,000 சேலரி வருது, ஆனா பத்த மாட்டுது அப்படின்னு சொல்றாங்க. என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு, நான் ஐடி ஃபீல்டுல இருக்கிறேன், கிட்டத்தட்ட மாச சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டேன். மாச சம்பளம் எனக்கு 60,000 ரூபாய்ன்னு சொன்னாரு. ஆனா ஒண்ணும் பத்த மாட்டுதாச்சு, ரொம்ப டைட்டா இருக்கு, துவா செய்யுன்னு சொன்னாரு. நான் சொன்னேன், நாங்கெல்லாம் 10,000 12,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறோம், நாங்களே டைட்டுன்னு சொல்றது இல்ல, 60,000 வாங்கிட்டு டைட்டுன்னு சொல்றீங்களேன்னு கேட்டப்போ அவர் சொன்னாரு, உண்மையிலேயே சொல்றேன், காசு பத்த மாட்டேது. ஏங்க 60,000 வாங்குறீங்களா, எப்படிங்க பத்தாம இருக்கும்? வீட்டு வாடகை 20,000 ரூபாய் போயிருது, வீட்டு செலவு 20,000 ரூபாய் போயிருது, பிள்ளைங்க பீஸ் அது இதுன்னு சொல்லி 20,000 ரூபாய் போயிருது, ரொம்ப டைட்டாவே இருக்குது அப்படின்னு சொன்னாரு. உண்மையிலேயே பறக்கத்துல என்ன தெரியுமா, அல்லாஹ் இருப்பதில் இருந்து அல்லாஹ் போதுமாக்கி கொள்ளக்கூடிய தெளிவை தருவதுதான் பறக்கத்து. ஒரு பெரியார்ட்ட ஒருத்தர் போய் கேட்கிறாரு, பறக்கத்துல என்னன்னு கேட்டாராம். உடனே அவங்க சொன்னாங்களா, உலகத்துல நாய் அதிகமா ஆடு அதிகமானு கேட்டாங்களாம். அவர் சொன்னாரா, ஆடுதான் அதிகம். பக்கம் தஞ்சுபு மின் விலாதத்தில், ஒரு ஆடும் நாயும் ஒரு பிரசவத்திலே எத்தனை குட்டி போடுதுன்னு கேட்டாங்களாம். உடனே அவங்க சொன்னாங்களா, அல்ல வனமு தஞ்சுபு வலதைனி வலதுனம் வலதைனி அப்படின்னு சொன்னாங்களாம். ஒரு ஆடு ஒரு குட்டி போடும், 2 குட்டி போடும், அதிகபட்சமா ஒரு ஆடு அரிதான ஆடா இருந்தா 3 குட்டி போடுன்னு சொன்னாங்களாம். பக்கம் தலிதும் கல்பு, நாய் எத்தனை குட்டி போடுதுன்னு கேட்டாங்களாம். அவர் சொன்னாரா, நாய் கிட்டத்தட்ட ஒரே பிரசவத்துல 7 குட்டி 8 குட்டி 12 கூட ஒரு நாய் குட்டி போடுன்னு சொன்னாங்களாம்.
ஐயுகுமா அக்தரு ஃபில் அர்து, பூமியில எது நிறைய இருக்குன்னு கேட்டாரா. அப்ப இவர் சொன்னாரா, அல் கல்பு கசீருன் ஃபில் ஆலம், அல் கனமு கசீருன் ஃபில் ஆலம், ஆடுதான் உலகத்துல நிறைய இருக்குன்னு சொன்னாராம். இதுதான் பறக்கத்துன்னு சொன்னாராம். இன்னும் விலங்குகள் இல்லை. இது என்ன, ஆட்டுக்கு ஒரு நியாயம் நாய்க்கு ஒரு நியாயம்னு சொல்லி தோணுது இல்லை. அதுக்கப்புறம் திரும்பவும் கேள்வி கேட்டாங்களாம், என்ன ஆட்டுக்கு ஒரு சட்டம் நாய்க்கு ஒரு சட்டம்னு கேட்டப்போதான் அந்த பெரியார் அவர்கள் சொன்னார்களா, என்ன காரணம், ஏன் ஆட்டுக்கு இவ்வளவு பறக்கத்து நாய்க்கு ஏன் இவ்வளவு பறக்கத்து இல்லைன்னு கேட்டப்பதான் அவங்க சொன்னாங்களாம், அல் வனமு தற்குது அப்பல் இல்லை, ஆடு இருக்கிறதே இரவின் ஆரம்பத்துல தூங்கியது, ஆரம்பத்துல தூங்கியது. தஹஜ்ஜுடைய நேரத்துல பரக்கத்தினுடைய நேரத்துல ஆடு எந்திரிச்சிடும். ஆனால் நாய் தற்குது ஆகிரில்லை, இரவுடைய கடைசி பகுதியில தான் நாய் தூங்கும். அதுக்கப்புறம் வக்கது நாம ஃபீ வக்கத்தி தஹஜ்ஜுதி, தஹஜ்ஜத் நேரத்துல நாய் தூங்க ஆரம்பிச்சிடும். தூங்க ஆரம்பிச்சு தரக்கவு வக்கத்துல் பறக்கா, பறக்கத்தினுடைய அந்த நேரத்தை நாய் விட்டுரும், ஆட்டுக்கு கிடைச்சிரும். அதனாலதான் ஆட்டுக்கு இவ்வளவு பறக்கத்து, நாய்க்கு பறக்கத்து இல்லைன்னு சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்கள் தொழுகையை சரியான முறையில் தொழுது வாருங்கள். நீங்கள் 100 ரூபாய் சம்பாதித்தாலும் கூட ரப்பு உங்களுக்கு பறக்கத்து செய்வார், அபிவிருத்தி செய்வார் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஒருத்தர் 60,000 சம்பாதிக்கிறார்னு சொன்னா அதற்கு தகுந்த செலவுகளை எல்லாம் கொடுப்பான். 100 ரூபான்னு சொன்னா அல்ல அதற்கு பறக்கத்து செய்வான். உங்களுடைய தொழுகை, சுபுகு தொழுகை சரியான முறையில் இருந்தால் நிச்சயம் நீங்கள் பறக்கத்தை அடைந்து விட்டீர்கள். உங்கள் பொருளாதாரத்திலே பறக்கத்து கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அப்போ பெருமானார் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்ச இந்த துஆ தான் மிகப்பெரிய பறக்கத்தை கொடுத்தது என்ற வரலாற்று நிகழ்வுகளை நாம் பார்க்க முடிகிறது. அவங்க பாருங்க எந்த அளவுக்கு சகோதரத்துவத்தோட வாழ்ந்தாங்கன்னு பாருங்க. ஹஸரத் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு, பாரசீக நாட்டில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவர். சல்மான் ரலியல்லாஹு ரொம்ப வயசாகி போச்சு, பொண்ணு பார்க்கணும், பொண்ணு கட்டணும்னு ஆசை வந்துருச்சு. அபூ தர்தா ரலியல்லாஹு ரொம்ப பிணைப்பா இருந்தாங்க. மதீனா வாசி அபூ தர்தா ரலியல்லாஹு, அபூ தர்தா ரலியல்லாஹு போய் சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு பொண்ணு வேணும், அந்த பனு லைத்துன்னு சொல்லி ஒரு கோத்திரக்காரர்கள் இருக்கிறாங்க, அவங்க வீட்டுல போய் ஒரு பொண்ணு கேட்டுவாங்கன்னு சொல்றாங்க. இவங்களாம் அபூ தர்தா ரலியல்லாஹு பொண்ணு கேட்டு போயிட்டாங்க. பொண்ணு கேட்டுட்டு கொஞ்ச நேரம் பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்குது. நடந்து வெளியில வந்ததற்கு பிறகு மௌனமா இருக்கிறார். சல்மான் ரதி எல்லாம் கேட்கிறாங்க, என்ன பிரச்சனை, ஏன் அமைதியா இருக்கிறீங்க? இல்ல வேணாம் வேணாம் வேணாம்னு சொல்றாங்க. இல்ல நீங்க சொல்லிதான் ஆகணும், என்ன சொன்னாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொன்னாங்களா, அன்னி அஸ்தஹி அன் அதுக்குறதா அளிக்க, அந்த விஷயம் எதுக்குங்க உங்களுக்கு, எனக்கு ரொம்ப வெட்கமா இருக்குது அந்த விஷயத்த சொல்றதுக்கு சொன்னப்ப, இல்ல நீங்க சொல்லுங்கன்னு கேட்டப்பதான் அவங்க சொன்னாங்களா, அம்மா சல்மான் ஃபலான் முஸவ்விஜு, சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு நாங்க பொண்ணு முடிச்சு தர மாட்டோம், வலாக்கின்னா முஸவ்விஜுக்க ஃபதஸவ்வஜஹா, வேணும்னா உங்களுக்கு வேணா கல்யாணம் பண்ணி தரோம்னு சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க. அதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குதுன்னு சொன்னப்ப அபூ தர்தா ரலியல்லாஹு சொன்ன நேரத்துல இங்க சல்மான் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அனா ஹக்கு அன் அஸ்தஹி மின்க, உங்களை விட நான் தான் ரொம்ப வெட்கப்படும். காரணம் என்ன தெரியுமா, அல்ல உங்களுக்குன்னு எழுதி வச்ச ஒரு பொண்ணை போய் நான் கேட்க சொல்லிட்டு பாருங்க, நான் தான் வெட்கப்படணும்னு சொன்னாங்களா ஹஸரத் அபூ தர்தா ரலியல்லாஹு. சொல்லிவிட்டு சொன்னார்களா, வஇன்னி அர்ஜு அய்யஜஅலியல்லாஹு மிம்மன் கால ஃபீஹிம் ஃபீ சுரூரிஹிம் மின் ghayri, அல்லாஹ் கியாமத் நாள்ல சொர்க்கத்துக்கு போனதுக்கு பின்னாடி நம்ம உள்ளத்துல உள்ள கபடெல்லாம் எடுத்துருவான், கசடெல்லாம் எடுத்துருவான். அடுத்தவங்களை பத்தி தப்பான நினைப்பே வராது நம்மளுக்கு. ஒருத்தர் கேட்டாரு, ஹஸரத் உலகத்துல வாழ்றப்ப எனக்கு என் பொண்டாட்டியே பிடிக்கல, நான் என்னோட சின்ன பிள்ளையா இருந்ததுல இருந்து எங்க மாமி மாடதான் பிடிக்கும், போன
எங்க மாமி மகளையே எனக்கு முடிச்சு தந்துருவானா, அவர் வேற, அந்த அம்மா வேற புருஷனோட வாழ்ந்துட்டு இருக்கிறாருப்பா அப்படின்னு சொன்னப்ப, இல்ல எனக்கு எங்க மாமி மகளை தான் பிடிக்கும், எல்லாம் முடிச்சு தருவானான்னு கேட்டாராம். இன்னொருத்தர் வந்து கேட்டாரா, எனக்கு சொர்க்கத்துல சொர்க்கநாதர் பீடி எல்லாம் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டாராம். இப்படியாக கேள்விகள் கேட்ட போது ஹஸரத் அவர்கள் சொன்னார்களாம், அல்லாஹ் கெட்ட எண்ணத்தை ஃபுல்லா எடுத்துருவான். சொர்க்கத்துக்கு போயிட்டீங்கன்னு சொன்னா எல்லாமே நல்லவங்களாதான் இருப்பீங்க, யாருக்கும் எந்த கெட்ட சிந்தனைகளும் தோணவே தோணாதுன்னு சொன்னாங்க. இதுதான் அபூ தர்தா ரலியல்லாஹு சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கு இந்த மாதிரி கெட்ட எண்ணம் வரக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அழுது கொண்டே சென்றார்களாம். இருவருக்கு மத்தியில் உள்ள சகோதர பிணைப்பை பாருங்கள், எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹ் சகோதரத்துவத்தை இணைத்து வைத்தார்கள். சஹாபாக்கள் சொல்றாங்க, முதல்ல ஹிஜ்ரத் நடந்தது அபூசினியாங்கிற நாட்டுக்கு தான். அப்போ போன சமயத்துல அங்க நஜ்ஜாஷிங்கிற ஒரு மன்னர் இருந்தாரு. என்னப்பா புதுசா இஸ்லாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா, என்ன அதுல இருக்குது, என்ன அப்படி நீங்க அதுல கண்டுட்டீங்கன்னு கேட்டப்ப ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு சொன்னாங்களா, குன்னாங்க அபூதுல் அஸ்னாம, நாங்க இந்த இஸ்லாம் வர வரைக்கும் சிலைகளை வணங்கிக்கிட்டு இருந்தோம், சிலைகளை வணங்கிக்கிட்டு இருந்தோம். வண்ணாக்குள் மைத்தட்ட, செத்த பிணங்களை எல்லாம் நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தோம். ஜவார, எங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எப்ப பார்த்தாலும் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தோம். மின்னல் கபியோ அல்ல, எங்கள்ல ரொம்ப பலகீனமான ஆள்கிட்ட இருந்து அடிச்சு புடுங்கி வாங்கி நாங்க வல்லோர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தோம். இதுதான் எங்களினுடைய நிலைமையா இருந்துச்சு. ஹத்தா பஅஸல்லாஹு இலைனா ரசூலா, இந்த ரசூல் எங்கள்கிட்ட வர வரைக்கும் நாங்க இப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னு சொன்னாங்க ஹஸரத் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு. ஒரு சுடுகாடாக இருந்த நாட்டை சுந்தரவனமாக ஆக்கினார்கள் என்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு யுத்த பூமியை சமாதான பூமியாக ஆக்கியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படிப்பட்ட பூமியா இருந்தத எவ்வளவு பெரிய உன்னதமான பூமியை மாத்தினாங்க பாருங்க ரசூலுல்லாஹ். இதற்கெல்லாம் ஒரு முக்கிய விதையாக இருந்தது இந்த ஹிஜ்ரத் தான். மக்கால வேணா இஸ்லாம் தோன்றி இருக்கலாம், ஆனால் அது வளர்ந்தது மதீனால தான். மக்கால வேணா இஸ்லாமிய மரம் வளர்ந்திருக்கலாம், அது காயாக கனியாக ஆனதெல்லாம் மதீனா நகரில் தான். இதற்கு சஹாபாக்கள் செய்த தியாகம் ஏராளம் ஏராளம். நிறைய தியாகங்கள் செஞ்சுதான் அவங்க அந்த இடத்துக்கு போனாங்கிற வரலாறுகளை நாம் பார்க்க முடிகிறது. அவ்வளவு தியாகங்கள், தன் மனைவிகளை கூட விட்டு விட்டு சென்றார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். மார்க்கத்திற்காக வேண்டி எதை வேண்டுமானாலும் விட்டு விடலாம், ஆனால் எதற்காக வேண்டியும் மார்க்கத்தை விட்டு விடக்கூடாது என்ற கொள்கையில் பிழைப்பில் இருந்தவர்கள் அந்த சஹாபா பெருமக்கள். உங்களுக்கு எல்லாம் தெரிந்ததுதான், இந்த மதீனா ஹிஜ்ரத்துக்கு முன்னாடியே ஒரு ஹிஜ்ரத் நடந்துருச்சு. எங்க அபூசினியாங்கிற இன்னைக்கு வந்து அந்த நாட்டு பேரு எத்தியோப்பியா. ஆப்பிரிக்காவினுடைய பல காடுகளை கடந்துதான் அந்த எத்தியோப்பியாவிற்கு செல்ல வேண்டும். ஜித்தாவையும் தாண்டி தான் இருக்குது. ஜித்தாங்கிறது கடல்கள் சூழ்ந்த இடம், அதையும் தாண்டி தான் போகணும். ஆரம்பமாகவே சில சஹாபாக்களை ரசூலுல்லாஹ் அந்த அபூசினியாங்கிற நாட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. அந்த நேரத்துல ஒரு சஹாபிய பெண்மணி, இந்த பெண்மணியினுடைய பெயர் லைலா பின்த் அபி ஹைதமா. அந்த அம்மா, நம்ம மக்கால வாழ்ந்துகிட்டு இருந்தோம், இந்த இஸ்லாத்தை ஏற்றதுக்காக வேண்டி என்னென்ன கொடுமை, என்னென்ன சித்திரவதை, என்னென்ன துன்புறுத்தல்கள் செய்து கொண்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டு நாளைக்கு புறப்பட்டு போறாங்க. கவலையில இருக்கிறாங்க அந்த அம்மா. ஏன்னா நீங்களே சொல்லுங்க, சொந்த ஊரை விட்டு போறது எவ்வளவு பெரிய கஷ்டம், மன கஷ்டம். அந்த அம்மா ரொம்ப கவலையோடு இருந்தாங்களாம். அந்த நேரத்துல உமர் ரலியல்லாஹு வராங்க. உமர் ரலியல்லாஹு இப்ப இஸ்லாத்தை ஏத்துக்கல. உமர் ரலியல்லாஹு வராங்க. வந்தோடனே, என்ன லைலா ஜாமாலாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு மாதிரியா இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டப்ப அந்த அம்மா அழுக ஆரம்பிச்சுட்டாங்களாம். கண்ணீர் விட்டு கதற ஆரம்பித்து விட்டார்கள். ஏன் அழுகிறேன்னு கேட்டாங்களாம் உமர் ரலியல்லாஹு. கேட்ட உடனே அந்த அம்மா சொன்னாங்களா, நாங்க பாட்டு இஸ்லாம்ங்கிற புனித மாதத்துல இருந்துகிட்டு இருக்கிறோம், எங்களை போட்டு ரொம்ப நோகடிக்கிறீங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க.
நாங்க பாருங்க இந்த நாட்டை விட்டே போறோம், இந்த நாட்டை விட்டே நாங்க போறோம்னு சொல்லி அழுதுகிட்டே சொன்னப்ப உமர் ரலியல்லாஹு அழுக ஆரம்பிச்சுட்டாங்களாம். முரடராக இருந்த ஹஸரத் உமர் ரலியல்லாஹு கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பித்து விட்டார்களாம். சொல்லி விட்டு இந்த அம்மா போயிட்டாங்க. போய் தம் கணவர்கிட்ட போய் சொல்றாங்க, லக்கத் ரஅய்து மின் உமர அஜ்பன், இன்னைக்கு உமரை பார்த்தேன், இந்த உமரை பார்த்து நான் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கண்டேன்னு சொல்றாங்க. அவர் கணவர் கேட்கிறாரு, என்ன ஆச்சரியம்னு கேட்கிறாரு. நான் அழுததை பார்த்து உமரே அழுதுட்டாரு. ஏன், நம்ம தான் அந்த நாட்டை விட்டு போறோம்னு சொல்லி எனக்கு அழுக வந்துருச்சு. அதை சொன்னதை பார்த்து உமரும் அழுக ஆரம்பிச்சுட்டாருன்னு சொன்னப்ப அந்த கணவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஹத்தாபினுடைய கழுதை இஸ்லாம் ஆயிடுச்சுன்னு சொன்னாலும் ஏத்துக்குவேன், ஆனா ஹத்தாபினுடைய மகன் இஸ்லாத்துக்கு வந்தாருன்னு சொன்னா நான் ஏத்துக்க மாட்டேன், உமரை நம்பாத அப்படின்னு சொன்னாங்களா அந்த லைலாவினுடைய கணவர். பிற்காலத்தில் பாருங்கள், எந்த உமர் இஸ்லாத்திற்கு விரோதமாக நடந்து கொண்டிருந்தார்களோ அந்த உமரை இந்த ஹிஜ்ரத்தினுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்திற்கு கொண்டு சென்றது. எந்த உமர் முரடராக இருந்தாரோ, பெருமானாரை கொல்ல வாளை ஏந்தினாரோ, அதே உமர் பெருமானாரினுடைய புனித உடல் இங்கே கிடக்கிறது. அந்த சமயத்தில் பெருமானாரினுடைய பூ உடல் இங்கே இருக்கிறது. உடலை பார்த்து சஹாபாக்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்ப உமர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மன் கால இன்ன முஹம்மதன் கது மாத்த லரத்துஹு பிஸைஃபி ஹாதா, யாராவது உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்னீங்க, வாளை எடுத்து வெட்டிடுவேன்னு சொன்னாங்களா உமர் ரலியல்லாஹு. யாராவது ரசூலுல்லாஹ் வஃபாத்தாயிட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா வாளை எடுத்து வெட்டிடுவேன், ரசூலுல்லாஹ் மௌத்தாகல உயிரோட தான் இருக்கிறாங்கன்னு தேம்பியவர் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு. அடுத்த நாள் கபருக்கு போய், பெருமானாரினுடைய கபருக்கு போய் சொன்னாரா, யா ரசூலல்லாஹ், ஒரு நாள் ஒரு கட்டையின் மீது ஏற நின்று நீங்க பயான் செஞ்சீங்க. ஒரு மரக்கட்டை இருந்தது. பிற்காலத்துல அந்த கட்டையை எடுத்துட்டு வேற ஒரு கட்டையை கொண்டு வரப்பட்டுச்சு. அந்த நேரத்துல உங்களுடைய பிரிவை தாங்காமல் இந்த கட்டை அழுதது நாயகமே. கட்டளையினுடைய அழுகை சத்தத்தை நாங்கள் எல்லாம் கேட்டோம். கட்டை உங்கள் பிரிவை தாங்காமல் அழுது கொண்டிருந்தது, முணங்கிக் கொண்டிருந்தது. இந்த உமர் என்ன இந்த கட்டையை விட மோசமானவனா என்று சொன்னார்களாம் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு. மிகப்பெரிய தாற்பயத்தை ஏற்படுத்தித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரத்தை நடத்தி காட்டினார்கள். அப்ப இந்த ஹிஜ்ரத்தினால என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டுச்சு? நானும் களிமா சொல்லியிருக்கிறேன், நீங்களும் களிமா சொல்லியிருக்கிறீர்கள். மதீனா வந்ததற்கு பிறகுதான் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் மிகப்பெரிய அளவை இட்டுச்சு. அப்ப இந்த ஹிஜ்ரத்துல பெருமானார் என்னென்ன செஞ்சாங்க? பெருமானார் முதல்ல செஞ்ச வேலை என்ன தெரியுமா? மஸ்ஜிதை உருவாக்குறாங்க. ஒரு பள்ளிவாசல் என்பது ஒரு சமூகத்தினுடைய அங்கம். மதீனாவுக்கு போன உடனேயே பெருமானார் செஞ்ச முதல் வேலை பள்ளிவாசலை கட்டினாங்க. அன்னைக்கு பள்ளிவாசல் தான் எல்லாத்துக்கும் உன்னதமா இருந்துச்சு. பள்ளிவாசல் தான் யுத்த பயிற்சிகள் கொடுக்கப்பட்டது. பள்ளிவாசலில் தான் கல்வி புரட்சி ஏற்பட்டது. பள்ளிவாசலில் தான் பெருமானார் எல்லா செய்திகளையும் சொல்லக்கூடிய, பிரச்சனைகளை சொல்லக்கூடிய, பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய எல்லா மையமாக இருந்தது பள்ளிவாசல் தான். இன்னைக்கு இந்த பள்ளிவாசலை விட்டதுனாலதான் இந்த இஸ்லாமிய சமூகம் மிகப்பெரிய சீர்கேட்டுக்கு போய்விட்டது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தரக்து ஃபீக்கும் அம்ரேன், உங்கள்கிட்ட நான் ரெண்டு விஷயத்தை விட்டுட்டு போறேன். லன் தலில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா, இந்த ரெண்டு உங்கள்கிட்ட இருந்தாலும் உங்களை யாராலும் அசைக்க முடியாது. என்ன தெரியுமா? ஒன்னு கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம்னு சொன்னாங்க. ரெண்டாவது சுன்னத்து ரசூலி, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துன்னு சொன்னாங்க. இன்னைக்கு குர்ஆனையும் தூக்கி போட்டுட்டோம், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தையும் தூக்கி போட்டுட்டோம். அதனாலதான் இஸ்லாமிய சாம்ராஜ்யங்கள் வீழ்ந்து கொண்டே இருக்கிறது. இஸ்லாமியர்கள் தாக்கப்படுகிறார்கள், இஸ்லாமியர்கள் கொல்லப்படுகிறார்கள், இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் என்று சொல்லப்படுகிறார்கள், இஸ்லாமியர்களின் மீது அவதூறு திணிக்கப்படுகிறது. காரணம், எங்கள்கிட்ட குர்ஆன் இல்ல, ஹதீஸ் இல்ல.
நாங்க குர்ஆனையும் விட்டுட்டோம், ஹதீஸையும் விட்டுட்டோம். சஹாபாக்கள்கிட்ட இருந்த நம்பிக்கை எங்கள்கிட்ட இல்லாம போனதுனாலதான் நாங்க மிகப்பெரிய சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை சமூகம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப பெருமானார் மஸ்ஜிதை அமைத்தார்கள். உண்மையிலேயே நான் இந்த பள்ளிவாசலை பார்த்த உடனேயே கண் குளிர்ச்சியாக இருந்தது. பள்ளிவாசலை பார்த்தவுடன் இதுதான் சொர்க்கமோ என்று நினைக்க தோன்றியது இந்த அரங்கக்குடி பள்ளிவாசல். காரணம் என்ன தெரியுமா? பள்ளிவாசல் இறைவனுடைய வீடாக இருக்கிறது. இந்த வீட்டை பார்க்கும் போது ஏதோ இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. அவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு தருணம். பள்ளிவாசல் எல்லாம் நிரம்பி போயிருக்கிறது என்ற ஒரு சந்தோஷமான தருணம். அல்லாஹ் தஆலா இதை நீடித்து நிலைத்திருக்க செய்வானாக. இப்படிப்பட்ட பல வரலாறுகளை கொண்டதுதான் இந்த ஹிஜ்ரத். ஹிஜ்ரத்தினுடைய வரலாறு கரெக்டா சொல்லணும்னு சொன்னா நிறைய நாள்கள் தேவைப்படும். ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி ஆரம்பிச்சிச்சு, இங்க இருந்து எப்படி போனாங்க, எங்கெங்கெல்லாம் தங்கினாங்கன்னு சொல்லி அந்த வரலாறுகள் சொன்னால் மிக நீண்ட நெளிய சம்பவமாக அது இருக்கும். இருந்தாலும் என்னால் முடிந்த சில செய்திகளை மாத்திரம் தங்களுக்கு எல்லாம் கூறியுள்ளேன். இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக நாம் பெறக்கூடிய பாடம், அல்லாஹ்வின் மீது தவக்குள் நம்பிக்கை வைத்து விட்டால் அல்லாஹ் என்ன வேணா செஞ்சிருவான். உண்மையிலேயே நீங்க நம்பிக்கை வச்சு பாருங்க. எந்த காரியத்திலையும் மனதை தளர விட்டுறாதீங்க. ஒரு தடவை நான் என்னுடைய ஒரு நிகழ்வையும் குறிப்பிடுகிறேன். ஒரு தடவை ஒரு பஸ் ஓதுற காலத்துல ஏறி உட்காந்தாச்சு. 100 ரூபாய் டிக்கெட்டு காட்டி வச்சிருக்கேன். அந்த நேரத்துல கர்ச்சீஃபை எடுக்கும் போது 100 ரூபாய் கீழே விழுந்துருச்சு. விழுந்ததுக்கு முன்னாடி தேடி தேடி பார்த்தேன், காணாம். கண்டக்டர் வந்துட்டாரு, டிக்கெட்டு கேட்டு வந்துட்டாரு. பக்கத்துல நெருங்கிட்டாரு, காசை தேடுறேன், காணாம். பக்கத்துல ஒரு முஸ்லீம் அம்மா ஒருத்தர் வந்திருந்தாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, அத்தா நீ ஓதுற பிள்ளையாத்தான். அப்ப எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு. காசு வேற இல்ல, நம்ம மதரசாக்கு வேற போகணும். இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அம்மை திக்கற்றவன் அவனை அழைக்கக்கூடிய சமயத்துல அவனுடைய அழைப்புக்கு பதில் கொடுப்பவன் யார் அப்படிங்கிற இந்த ஆயத்து அல்லாஹ்வினுடைய மகத்தான கிருபையினால் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் ஓதிக்கிட்டே இருந்தேன். திக்கற்றவன் அவனை அழைத்தால் அவனுடைய அழைப்புக்கு பதில் கொடுப்பவன் அல்லாதான், என்னுடைய கஷ்டத்தை தெரிஞ்சவன் அல்லாஹ் அப்படின்னு ஓதிக்கிட்டே இருந்தேன். அந்த அம்மா தானா முன் வந்து, அத்தா நீ ஓதுற பிள்ளையாத்தான், நான் டிக்கெட் எடுத்துக்கிட்டார். இப்ப என்ன பிரச்சனைனா, மதுரை வரைக்கும் போயிடலாம். மதுரையில இருந்து மதரசாவுக்கு இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் பஸ்ல போகணும். அதுக்கு காசு இல்லை. மனசுல ரொம்ப நெருடலாவே இருந்துச்சு. திரும்ப அந்த அம்மாவே வந்து கையில ஒரு 50 ரூபாய் கொடுத்து துவா செய்தா, என் பேர் ராபியத்துல் பஸ்ரியான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. நான் பஸ் மாறி ஏறி வந்துட்டேன். நான் இந்த பஸ்ல வரக்கூடாது, தெரியாம ஏறிட்டேன், நான் இந்த ஸ்டாப்போட இறங்குறதான்னு சொல்லிட்டு இறங்கிட்டாங்க. அப்போ அங்கிருந்து போகக்கூடிய பணமும் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். கொடுத்து பஸ் ஸ்டாண்ட் இறங்கினதுக்கு பின்னாடி சீட்டுக்கு பின்னாடி ஒருத்தர் 100 ரூபாய் எடுத்திருப்பாரு போல. நான் பாதி தூரம் போனோன்னு பாய்னு கூப்பிட்டாரு. என்னன்னு கேட்டேன். உங்களுடைய சீட்டுக்கு அடியில 100 ரூபாய் கிடந்துச்சு, உங்க 100 ரூபாவா? ஆமா, என்னுடைய காசு தான். அந்த 100 ரூபாயையும் கொடுத்தார். நான் சொல்ல வருவதற்கு விஷயம் என்னவென்று சொன்னால், உண்மையிலேயே திக்கற்ற நிலையிலே நீங்கள் அவன் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கும் பட்சத்தில் அவன் கண்டிப்பாக உதவி செய்வான், கைவிட மாட்டான். அவன் சோதிப்பான், சோதித்துக் கொண்டே இருப்பான், ஆனால் கைவிட மாட்டான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் முழுங்கிருச்சு. யாரும் காப்பாற்ற முடியுமா? எது செய்ய முடியுமா? கடலுக்குள்ள இருக்கிறார், என்ன செய்ய முடியும்? அவருக்கு அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இருந்தாலும் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் அப்படின்னு ஓதுனாங்க. அல்லாஹ் தஆலா மீன் வயிற்றிலிருந்து காப்பாத்துறானா இல்லையா? சோதிப்பான், சோதனையில கைவிட மாட்டாங்கிற நம்பிக்கைய உங்களுடைய உள்ளத்துல நீங்க கொண்டு வாங்க. இந்த ஹிஜ்ரத்தை சொல்லி தரக்கூடிய ஒரு முக்கியமான பாடம் என்பதை கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுக்கு கஷ்டம் வரக்கூடிய சமயத்துல நம்ம நிறைய போய் அஜத்துல கேட்கறது உண்டு. அஜத்து, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இதுக்கு பிரத்யோகமா ஏதாவது துவா சொல்லித்தாங்க, இதுக்கு ஏதாவது துவா சொல்லித்தாங்கன்னு நீங்க கேட்பது உண்டு. ஆனால் நீங்கள் இதை மட்டும் எல்லா சமயத்திலும் ஓதிக்கொண்டே இருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தேர்வு கிடைக்கும். இந்த நியத்தோடு ஓத வேண்டும்.
கஷ்டம் வரும்போதும் பிரச்சனைகள் வரும்போதும் நம்ம இப்படி ஓதணும், லா இலாஹ இல்லா அன்த ரப்பே, எனக்கு நீ மட்டும்தான் உதவி, உன்னை தவிர ஒரு யாருமே கிடையாது. சுபஹானக்க, எனக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்குது, அதுக்கு நான் தான் காரணம், நீ இல்ல ரப்பே, நீ பரிசுத்தமானவன், இந்த எண்ணம் வர வேண்டும். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், ரப்பே எனக்கு கடுமையான நெருக்கடி வந்திருக்கிறது, பொருளாதார நெருக்கடி, கடுமையான பிரச்சனையை சம்பாதித்திருக்கிறேன், காரணம் நான் அநியாயம் செஞ்சிட்டேன்னு சொல்லி நீங்கள் மனமுறுதியோடு ஓதக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ்தான் எங்களுக்கு போதுமானவன் என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய அந்த திக்ர ஓதுங்க. நபிமார்கள் ஓதுனதை விட வேற என்ன திக்ர் இருக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டோம், வேற ஏதாவது பிரத்யேகமா ஏதாவது புதுசா சொல்லுங்களேன். அஜரத்து வேண்டாம், நீங்கள் 2 திக்ரு குர்ஆன்ல வந்திருக்கக்கூடிய நபிமார்கள் கேட்ட துஆவை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருந்து பாருங்கள். கேட்கறது மட்டும் இல்ல, தருவானா தருவானான்னு நினைக்க கூடாது, தந்துருவான்னு நினைச்சு ஓதுங்க, ரப்பு கண்டிப்பா தந்துருவான். அப்ப இந்த ஹிஜ்ரத் என்பது நமக்கு தவக்குல், இறை நம்பிக்கையும் போதிக்கிறது. ஒண்ணுமே இல்லாம போய் பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டார்ல அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபாக்களுக்கெல்லாம் வீடு கிடைச்சிச்சு இல்ல, சஹாபாக்களுக்கெல்லாம் தோட்டம் கிடைச்சிச்சு இல்ல, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம போனவங்க அவங்க எல்லாம். அல்லாஹ் மேல நமக்கு நம்பிக்கை வைக்கணுங்கிற ஒரு செய்தியை இந்த ஹிஜ்ரத் உணர்த்துகிறது. இந்த ஹிஜ்ரத் நமக்கு சகோதரத்துவத்தை உணர்த்துகிறது. சகோதரத்துவம்னா பார்த்தா சலாம் சொல்றதோட இல்ல, அவருடைய கஷ்டத்துல நீங்க பங்கெடுத்துக்கணும், அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும் என்பதையும் இந்த ஹிஜ்ரத் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த ஹிஜ்ரத் கற்றுத்தரக்கூடிய பாடங்கள் ஏராளம் ஏராளம், அதையெல்லாம் நாம் செயல்படும்படி நடக்க வேண்டும். அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பெரும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஹவுலுல் கௌஸர் என்னும் நீட்டடாகத்திலே பெருமானாரினுடைய பரக்கத்தான கரத்தினால் அந்த தண்ணீரை வாங்கி பருகக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஹவுலுல் கௌஸர் என்னும் நீட்டடாகத்திற்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாழும் காலமெல்லாம் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வாய் குறித்த